வணக்கம், வெல்கம் பேக் டு சனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog தாங்க பார்க்க போகிறோம். காய்கறி ஷாப்பிங் முடிச்சுட்டு நேராக நட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. எல்எஸ் குளோபல் ட்ரேடர்ஸ்க்கு தாங்க நாங்கள் போயிருந்தோம். குடும்பத்தில் இருக்கவங்க ஹெல்த்தை எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோமோ அதே மாதிரி தான் நம்மளோட ஹெல்த்தையும் நம்ம பார்த்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, முன்னாடி நல்லா நான் என்னை பார்த்துட்டேன். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் என்னோடய பேபியை பார்க்குறதுக்கே எனக்கு டைம் சரியாக இருக்குது. அதனால் என்னோடய ஹெல்த்தை நான் கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. பட் இனிமேல் நான் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கேன். நட்ஸ் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை தருங்க. அது பலவிதமான ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்குது. அது என்னென்ன பயன் தருது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றொன்னா நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்பான்சர் வீடியோ இல்லைங்க, என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் சொல்கிறேன். இந்த ஷாப் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. குவாலிட்டியும் ரொம்பவே குட் குவாலிட்டியாக இருந்துச்சு. அந்த குவாலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க. நட்ஸ் சாப்பிட்றதுனால நமக்கு ரொம்பவே ஊட்டச்சத்து நிறைந்ததாக இருக்குங்க. இதில் என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குன்னு நான் 1 by 1 சொல்கிறேன். புரதம், நார்ச்சத்து, விட்டமின் இ, மெக்னீஷியம், பாஸ்பரஸ், செலினி, அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இதில் ஃபுல்லாமே இருக்குது. ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது நட்ஸ் வீட்லேயே இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். என்னோட குழந்தைக்காக தாங்க முக்கியமாக நான் போய் வாங்கியிருந்தேன். சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்தால் தான் அவன் ரொம்ப புஸ்டிக்காக வளருவான்னு நான் நினைக்கிறேன். எலும்புகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்கக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்கணும்னு தான் நான் சின்ன பிள்ளையிலேருந்து நான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு டைமு ஒரு மாதிரி மாறுவான் அவன். சில நாள் பனானா சாப்பிட்டான், இப்போ சாப்பிடல. சில நாள் டேட் சாப்பிட்டான், பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடல. அந்த மாதிரி ஒரு பீரியட் ஒரு நட்ஸோ ஃப்ரூட்ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றான், பட் கட் பண்ணிடுறான். இருந்தாலும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பவுட்ரு பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறதும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரே பொருளை நம்ம திருப்பி திருப்பி பார்க்கும்போது நமக்கே சாப்பிட அது தோணாது. குழந்தைங்க அவங்க டிஃப்ரெண்ட்டாக எப்போவுமே எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால் நான் வெரைட்டியாக ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டே இருப்பேன் நான் அவனுக்கு. ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மக்கன்னா பார்க்க போகிறோம். மக்கன்னா அப்படிங்கிறது லோட்டஸ் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கன்னா அப்படிங்கிறது தாமரை விதையிலிருந்து வருது. இது அதிக ஊட்டச்சத்தும் குறைந்த கலோரிகளும் இருக்குது. ஸோ ஸ்டொமக் அவங்களுக்கு சாப்பிடும்போதே அவங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். செகண்டாக நம்ம பார்க்க போகிறது பேரிச்சம்பழம் தான். பேரிச்சம்பழம்னு சொன்னாலே ஒரு ஸ்வீட்னஸ், அதில் இருக்க இனிப்பு தான் அதில் ரொம்பவே ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும். இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. வைட்டமின் ஏ, பி, இ இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இதில் இருக்குது. ஏன் சத்து ரொம்ப இருக்கிற பழம்னா அது டேட்ஸ் தான் சொல்லுவாங்க. என்னோட அம்மாவுக்கும் டேட்ஸ் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னும் டைமில் நான் அதிகமாகவே டேட்ஸ் சாப்பிட்டேன். அந்த டைமில் எனக்கு ரொம்பவே டேட்ஸ் கிரேவிங்காக இருந்துச்சு. இதுதான் நம்ம பார்க்க போகிறது முந்திரி பருப்பு, அதாவது கேஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பருப்பு சாப்பிட்றதுனால கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதோட நம்மளோட ஆரோக்கியத்தை ரொம்பவே சூப்பராக பாதுகாக்கும். நம்மளோட போன் அண்ட் டீத் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு கேஷ்யூ சாப்பிட்லாங்க. அத்திப்பழம், அதாவது ஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உடல் எடையை குறைக்க ஆசைப்பட்டால் அத்திப்பழத்தை நிறைய சாப்பிட்லாம். ஆனால் ஒரு நாளைக்கு 2 இல்லைன்னா 3 அந்த மாதிரி சாப்பிட்லாம். ரொம்ப அதிகமாக இன்டேக் பண்ணால் உடலில் சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிக்கில் அதிகமான கால்சியம் இருக்கிறதுனால எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க இதை தாராளமாக எடுத்துக்கலாம். ஹீமோக்ளோபினோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அத்திப்பழம் நீங்கள் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது இன்க்ரீஸ் ஆகலாம். கருப்பு கவுனி அரிசி, அதாவது இதை கருப்பரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரொம்ப நன்மைகள் இருக்குங்க. உடல் எடை குறைக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கவங்க இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதை பொங்கல், பாயாசம் இல்லை கஞ்சி மாதிரியும் வச்சு செய்யலாம். கருப்பு கவுனி அரிசியில் அதிகமான ஃபைபர் இருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்தி. பிஸ்தா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதோட கலர் பார்த்தாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு லைட் க்ரீன் கலரில் இருக்கும். மூளைக்கு வேலை கொடுக்கணும், இல்லைனா மூளை எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டால் தாராளமாக நீங்கள் பிஸ்தா சாப்பிட்லாம். பிஸ்தாவில் விட்டமின் இ இருக்கிறதுனால உங்கள் மூளை எப்போவுமே சுறுசுறுப்பாக வச்சுருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பிளாக் ட்ரை கிரேப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே பல ஷேப்லையும் பல கலர்லையும் இருக்கும். இந்த கருப்பு திராட்சையில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து, விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் முடி வளர்ச்சிக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சூரியகாந்தி விதை, பூசணி விதை, அதாவது சன்ஃப்ளவர் சீட், பம்கின் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 விதையும் டைரெக்டாகவும் சாப்பிட்லாம், இல்லை வறுத்துட்டும் சாப்பிட்லாம், இல்லை சாலட் மாதிரி செஞ்சும் சாப்பிட்லாம். என் பையன் பனானா சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு பனானா பவுடர் வாங்கிட்டு வந்தேன். அதுதான் இந்த பவுடர். எந்த ஒரு உணவையுமே அளவாக சாப்பிட்றதுனால பிரச்சனை இருக்காது. அதனால் பார்த்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.